friends, welcome to கைத்தொழில் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் உமா. இன்னைக்கு நாம இந்த அழகான ரெண்டடுக்கு பூ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து நீங்க உங்களுடைய ஏதாவது ஹேட் பண்ணியிருந்தா அதுல இல்ல குழந்தைகளோட Dressல இல்ல உங்க ஹேண்ட்பேக்ல புக் கவர்ல எதுல வேணாலும் இத வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல இது பின்னாடி கிளிப் மாட்டி நீங்க சாதாரணமாவே குழந்தைகளுக்கு இல்ல உங்களுக்கு கூட ஹேர் பின் மாட்டி சாதாரணமாவே தலையில வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இத வந்து நான் 2 அடுக்கு போட்டுருக்கேன். இத நீங்க மேல ஒரு அடுக்கு மட்டும் போட்டுட்டு கூட நிறுத்திரலாம். இன்னும் 2 அடுக்கு வந்து ஆப்ஷனல் தான். ஆனா 2 அடுக்கு போட்டோம்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு வந்து அழகா தெரியும். ரொம்ப 3D மாதிரி தெரியும். சரிங்களா? இது நான் வந்து 5 இதழ் போட்டுருக்கேன். நீங்க 6 இதழ் வேணும்னாலும் போடலாம். எனக்கு இதுவே 10 இதழ் மொத்தமா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு அப்படிங்கறனால நான் 5 இதோட நிறுத்திட்டேன். சரிங்களா? இது வந்து நான் என்னோட ஹேட்ல அட்டாச் பண்றதுக்காக இந்த டெயில் எண்ட் இன்னும் கட் பண்ணாம வச்சிருக்கேன். சரிங்களா? சோ இந்த பூ இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த திக்கான yarn எடுத்துர்க்கேங்க. நீங்க வந்து பூ பண்றதுக்கு சாதாரணமா ஒல்லியான yarn எடுக்கலாம். அதுவே போதும் தான். நான் வந்து நீங்க ஒல்லியான yarn எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து 4 mm hook யூஸ் பண்ணனும். சரிங்களா? நான் yarn வந்து திக்கா எடுத்துர்க்கேன். என்னோட பூ வந்து இவ்ளோ பெருசா வந்திருக்கு அப்படிங்கறனால நான் வந்து 3.75 mm தான் எடுத்துர்க்கேன். நீங்க ரொம்ப சின்ன yarn எடுத்தீங்கன்னா 4 mm hook யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. உங்க yarn உங்க hook சைஸை பொறுத்து தான் உங்களுடைய பூ சைஸ் வரும். சரிங்களா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட்டோட ஆரம்பிக்கலாம். நான் வந்து பெரிய டெயில் விட்டுருக்கேன். ஏனா என்னோட ஹேட்ல அட்டாச் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் செயின் 4 போட்டுக்கோங்க. நம்ம ஃபவுண்டேஷன் ரிங் தான இந்த ஃபவுண்டேஷன் ரிங் தான ஃபர்ஸ்ட் போடணும். அதனால செயின் 4 போட்டுறலாம். 1 2 3 4 செயின் 4 போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயின்ல ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணனும். ஸ்லிப் ஸ்டிட்ச் எப்படி பண்ணுவோம்? உள்ள விட்டு ஹூக்கை எடுத்து மறுபடியும் இந்த ஹூக்ல இருந்து எடுத்துறோம். சோ இப்போ உங்க ஃபவுண்டேஷன் ரிங் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ இதுல வந்து 10 சிங்கிள் crochet போடணும். சரிங்களா? நீங்க பார்த்து போடுங்க. ஏனா இதுக்குள்ளேயே திரும்ப விடாதீங்க. உங்களோட ரிங்குக்குள்ள தான் விடணும் நீங்க. சோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet எப்படி போடுறது? உள்ள விட்டு இதை எடுத்து இப்போ ஹூக்ல 2 yarn இருக்கும். ரெண்டையும் சேர்த்து எடுத்துறோம். சரிங்களா? மறுபடியும் உள்ள விட்டு எடுத்து சோ 1 2 3 நான் என்னோட டெயில் எண்ட சேர்த்து வீவிங் பண்ணிட்டு தான் வரேன். ஏனா அது வந்து கொஞ்சம் செக்யூர் ஆன பிறகு தான் நான் அத வந்து இது பண்ணனும். அதனால தான் கொஞ்சம் உள்ள போட்டுட்டு வரேன். சரி இப்போ நான் 3 ஸ்டிட்ச் போட்டேன். அதனால இப்போ டெயில் எண்ட சேர்க்க மாட்டேன். சரிங்களா? சோ 1 2 3 4 5 6 7 இப்போ நான் 4 செயின் போட்டு ஃபவுண்டேஷன் ரிங் போட்டுருக்கேன். ஏனா எனக்கு உள்ள இருக்கிற ஓட்டை வந்து பெருசா தெரிய வேண்டாம். நீங்க வந்து உங்களுக்கு பெருசா தெரியலாம் அப்படினா நீங்க வந்து 5 செயின் கூட போட்டுட்டு ஃபவுண்டேஷன் ரிங் ஃபார்ம் பண்ணலாம். ஏனா உங்களுக்கு நடுவுல இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசா தெரியும். சரிங்களா? இப்போ 10 சிங்கிள் crochet போட்டுக்கலாம்னு பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetல நாம ஸ்லிப் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இப்போ நான் வந்து 5 இதழ் போடுறேங்கறனால 10 சிங்கிள் crochet போட்டுருக்கேன். நீங்க வந்து 6 இதழ் வேணும் அப்படினா நீங்க வந்து 12 சிங்கிள் crochet போடணும். சரிங்களா? சோ இப்போ நான் 10 போட்டுருக்கேன். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பெட்டல் போட போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த கேப் இருக்கு இல்லீங்களா? அதுக்கு செயின் ஸ்பேஸ் போட போறோம். சோ எப்படி போடுறது? ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochetக்கு பதிலா ஒரு செயின் 1
அதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்பேஸ்க்காக செயின் 3 பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் எந்த இதில் வந்து 4 செயின், இதை வந்து நான் ஏன் 4 செயின்னு சொல்லலைன்னா, ஃபஸ்ட்டு செயின் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, மற்ற 3 செயினும் வந்து அந்த செயின் ஸ்பேஸ். சரிங்களா? ஸோ இப்போது நீங்கள் இந்த அடுத்த சிங்கிள் க்ரோஷேவை விட்டுறணும். அதுக்கு அடுத்த 3வது இருக்கிற சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். சரிங்களா? ஏன்னா நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணுற அந்த தையல்லாம் அடுத்த இதழுக்கு, அடுத்த கீழே அடுக்குக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி செயின் 3 ஒரு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறேன் நான். இந்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்படி நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இந்த செயின் ஸ்பேஸ் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து 12 சிங்கிள் க்ரோஷே போட்டிருந்தீங்கன்னா கீழ் ரவுண்டில் உங்களுக்கு வந்து 6 இது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி 5 பெட்டலோ 6 பெட்டலோ கிடைக்கும். சரிங்களா? 4 ஸோ இப்போ 1 2 3 4 பெட்டல் இருக்குது. இன்னும் ஒரு செயின் ஸ்பேஸ் போட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட் செயினில் நான் ஃபஸ்ட்டு செயின் எதுக்கு போட்டேன், ஒரு சிங்கிள் க்ரோஷேக்கு பதிலாக போட்டேன். ஸோ அந்த செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த பெட்டல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஃபவுண்டேஷன் கிடச்சிருச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் 1 2 3 4 5. இப்போ ஃபஸ்ட்டு பெட்டல், இந்த பெட்டல் போட போகிறோம். சரிங்களா? இதில் வந்துட்டு மேலே இருக்கிற பெட்டலில் வந்துட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷேவும் டபுள் க்ரோஷேவும் போடுவோம். பின்னாடி இந்த பெட்டல் வந்து பெருசாக இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷேவும் ட்ரிபிள் க்ரோஷேவும் போடுவோம். சரிங்களா? இல்லை உங்களுக்கு இந்த சைஸ்க்கே பின்னாடி இருக்க பெட்டலும் வேணும்னா நீங்கள் இதே மாதிரி சிங்கிள் க்ரோஷேவும் டபுள் க்ரோஷேவுமே பின்னாடி போட்டால் போதும். சரிங்களா? ஸோ இப்போது இந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு செயின், அதுக்கப்புறம் 5 டபுள் க்ரோஷே போடணும். அதுக்காக தான் நம்ம 3 செயின் ஸ்பேஸ் போட்டிருக்கோம். ஏன்னா 5 டபுள் க்ரோஷேயும் சேர்த்து போடணும் இல்லைங்களா, அதுக்காக. 1 2 3 டபுள் க்ரோஷே எப்படி போடுறது, ஒரு சுற்றி உள்ளேருந்து எடுத்து இப்போது ஹூக்கில் 3 ஸ்ட்ராண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ராண்டை ஒரு தடவை எடுத்துக்கணும், அடுத்த 2 ஸ்ட்ராண்டை அடுத்த தடவை எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ 4 டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இது 5வது டபுள் க்ரோஷே. அப்போ ஹைட்டை கிராஜுவலாக தான் டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் சிங்கிள் க்ரோஷே. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தானே பண்ணோம், ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டோம். இதில் அப்படியே ரிவர்ஸில். ஸோ அதே மாதிரி இது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிட்டு இப்போது நம்ம 2வது செயின் ஸ்பேஸ்க்கு வந்தாச்சு. அதில் செயின் 1 5 டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5. நான் ஜூம் பண்ணுறேன் ஸோ தட் நீங்கள் நல்லா தெரியுது. 1 2 3 4 1 2 3 4 5 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் செயின் 1, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போது 2வது பெட்டல் முடிச்சாச்சு. 3வது பெட்டலுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் செயின் 1 5 டபுள் க்ரோஷே. 1 2 3
5 அப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே. சரிங்களா? இப்போ 3 பெட்டல் போட்டிருக்கோம். இதே தாங்க நீங்கள் இந்த ஃபுல்லாக நீங்கள் 6 இதழ் போட்டிருந்தீங்கன்னா 6 செயின் ஸ்பேஸ் போட்டிருந்தீங்கன்னா 6 இதழுக்கும் நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு செயின் ஸ்பேஸு, 5 டபுள் க்ரோஷே, 2 3 4 5. அதுக்கப்புறம் ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷே. சரிங்களா? அப்புறம் கடைசி செயின் ஸ்பேஸ்க்குள்ளே இப்போ வந்து நான் சிங்கிள் க்ரோஷே போட்டு இழுத்து விட்டுக்கிறேன். ஒரு செயின், அதுக்கப்புறம் இதில் 5 டபுள் க்ரோஷே, 1 2 3 4 5. ஸோ ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷே. சரிங்களா? இப்போ இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அதை கம்ப்ளீட் ரவுண்டு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். சரிங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த பூவே போதும் அப்படின்னா நீங்கள் இதுலேயே உங்கள் யானை கட் பண்ணி அதை வீவின் பண்ணிடலாம். இந்த ஸ்டிச்சில் வீவின் பண்ணிடலாம். இல்லை இன்னொரு இதழ் போடணுன்னா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, நம்ம இதை இப்போது இந்த ஃபஸ்ட்டு பெட்டலில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போது நம்ம வந்து இதை இப்படி மடக்கி, இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்கிப் பண்ண ஸ்டிச்செல்லாம் இருக்குங்களா. இப்போ அதில் தான் நம்ம வந்து செயின் ஸ்பேஸ் போட போகிறோம். ஸோ என்ன பண்ணணுன்னா, இந்த பெட்டலை இப்படி மடக்கிக்கோங்க. இந்த ஸ்டிச்சு தெரியுதா, நம்ம ஸ்கிப் பண்ண சிங்கிள் க்ரோஷேவோட ஸ்டிச்சு தெரியுதா. ஸோ அதுக்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ எப்போயும் போல் இப்போ வந்து நம்ம பின்னாடி பெருசாக ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் 5 டபுள் க்ரோஷே போட்டேன் இல்லைங்களா. இதில் வந்து 7 ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு 3 செயின்னா இடம் பத்தாது. அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம 5 செயின் போடுவோம். சரிங்களா? ஸோ முன்னாடி போட்டதை விட பின்னாடி வந்து 2 செயின் கூட போடுறோம். 3 4 5. அதுக்கப்புறம் இந்த பெட்டலை மடக்கி இந்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. மறுபடியும் 1 2 3 4 5. அடுத்த ஸ்கிப் பண்ண ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே 1 2 3 4 5. இப்போ நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் ரிங்கை வந்து ஒரு கலர்லையும் மேலையில் இருக்கிறத வந்து இன்னொரு கலர்லையும் போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இந்த பார்டருக்கெல்லாம் நான் வேறு கலர் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி இது எல்லாமே உங்களுடைய பர்சனல் இமேஜினேஷன் க்ரியேட்டிவிட்டி தாங்க. ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் என்னென்ன கலர் சூஸ் பண்ணி உங்களுடைய பூ அழகாக போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். 3 4 5. ஸோ இப்போது நான் வந்து 1 2 3 4 செயின் ஸ்பேஸ் போட்டிருக்கேன். கடைசி செயின் ஸ்பேஸ் போட போகிறேன். 1 2 3 4 5. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே இந்த சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவேன்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 செயின் ஸ்பேஸ் இருக்குது. 1 2 3 4 5 செயின் ஸ்பேஸ் தெரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த செயின் ஸ்பேஸில் வந்துட்டு இப்போ நீங்கள் இதே அளவு இதில் இருந்தால் போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பின்னாடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு செயின், இதில் 5 டபுள் க்ரோஷேக்கு பதிலாக இதில் 7 டபுள் க்ரோஷே, மறுபடியும் ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷே போடலாம். இல்லை இந்த மாதிரி பெரிய இதழ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒன்று போடுங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடணும், ஒரு தடவை யானை சுற்றி உள்ளே விட்டு இழுத்து, இப்போ 3 ஸ்ட்ராண்ட் இருக்கும், 3ஐயுமே சேர்த்து எடுத்துடணும். சரிங்களா? இதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. சரி, அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டு ட்ரிபிள் க்ரோஷே. ட்ரிபிள் க்ரோஷே எப்படி போடணும், 2 தடவை யானை சுற்றிக்கணும், உள்ளே விட்டு எடுத்தோன்னா இப்போது 4 இருக்கும் ஊசியில். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஒரு தடவை, அடுத்த 2 ஒரு தடவை, கடைசி 2 ஒரு தடவை. இதுதான் ட்ரிபிள் க்ரோஷே. 2 தடவை யானை சுற்றி உள்ளேருந்து எடுத்து 4 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுத்துடணும், திரும்ப 3 இருக்கும், அடுத்த 2 எடுத்துடணும், அப்புறம் கடைசி 2. ஸோ 3 தடவை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால தான் இது வந்து ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ இப்போ எத்தனை போட்டிருக்கோம், 1 2 3 போட்டிருக்கோம். 3. நீங்கள் இதை வந்து கீழேயும் 3 செயினே போட்டுட்டு இந்த ட்ரிபிள் க்ரோஷேவையும் 5 ட்ரிபிள் க்ரோஷேயோடு நிறுத்திடலாம், முன்னாடி போட்ட இதழ் மாதிரியே. ஆனால் பூ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணுன்றனால தான் நம்ம வந்து 5 செயின் போட்டு 7 ட்ரிபிள் க்ரோஷே போடுறோம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து அப்படியே இந்த கலரை மாற்றிட்டு பின்னாடி இருக்கிற இதழும் வேறு கலரில் போடலாம். எல்லாமே உங்களுடைய இஷ்டம்தான். சரிங்களா? ஸோ இப்போ எத்தனை ட்ரிபிள் க்ரோஷே போட்டிருக்கோம், 1 2 3 4 5 6 7 போட்டாச்சு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண மாதிரியே முடிக்கணும். ஸோ ஒரு செயின் ஸ்பேஸு, அப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. சரிங்களா? ஸோ இப்போது அடுத்த செயின் ஸ்பேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, செயின் 1, திரும்ப அதே மாதிரி 7 ட்ரிபிள் க்ரோஷே, ஒரு செயின் ஹாஃப், அப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இது ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் என்னோடய 5 இதழையும் பின்னாடி முடிச்சிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு செயின், 7 ட்ரிபிள் க்ரோஷே போட்டு 5 பக்கமும் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷே ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை மறுபடியும் செயின் 1 பண்ணி வெளியில் எடுத்து முடிச்சு போட்டுறேன். சரிங்களா? ஸோ இப்போது இதை 2 ஸ்டிச்சு செக்யூர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை இப்படியே கட் பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஒரு 2 தடவை இந்த இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சு வந்து கலண்டுறாமல் ரொம்ப செக்யூராக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்னோடய ஹேட்டில் இந்த இதை வச்சு முடிச்சு போட்டுக்கிறேன். இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு பார்டர் 2க்கும் சேர்த்து பார்டர் ஒரு கலரில் போடலாம், இல்லை பின்னாடி இருக்கிற இதெல்லாம் வந்து வேறு கலரில் போடலாம், எல்லாம் உங்கள் இஷ்டம்தான். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.